வணக்கம் நண்பர்களே. நேரம் சரியாக 10 மணி. இரவின் மடியில் நுழைந்திருக்கிறீர்கள். நம்மளங்க நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கிறேங்க. நல்லவனுக்கெல்லாம் அது காலமே இல்லைங்க. கெட்டவனும் தாங்க அங்கே வாழ்கிறான். நான்லாம் எவ்வளோ நல்லவனாக இருந்துட்டேன், என்னை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்படி நிறைய பேர் புலம்புறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு யதார்த்தமான உண்மை என்ன தெரியுங்களா? நல்லவர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை, கெட்டவர்கள் ஒருபோதும் வாழ்வதில்லை. ஆமாங்க, வாழ்க்கைன்றது மனிதாபிமானமும் அன்பும் நன்றி உணர்வும் தாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் வாழ்க்கை. பெரிய பிரம்மாண்டம்லாம் அங்கே வாழ்க்கையே கிடையாது. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஏமாற்றி அவன் வாழவே முடியாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கைன்னு ஒன்று இருக்குது. ஒருத்தன் ஏமாற்றிட்டு அவன் 1000 வருடம் உயிரோடு வாழ்கிற போகிறதில்ல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பேரின்பத்தையும் எடுத்து அவன் வாழ போகிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் என்னை விட அதிகமாக அவன் புலம்பிட்டு தான் இருப்பான். அதனால் நம்ம மன்னிப்போம், மறப்போம், கடந்த அடுத்த லெவலுக்கு நம்ம போயிட்டே இருப்போம். வாழ்க்கைன்றது ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை தாங்க. எனக்கு குறைந்த வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் வாழ்க்கை. எப்போ நமக்கு இந்த மண்ணலை வருதோ அப்போ நமக்கு ரொம்பவே அழகாக மாறிடுவோம். சில பேரோட பார்வையில் ஏமாளியாவோ வெகுளியாவோ வாழுங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகத்தோட விவரங்களை கற்றுக்காமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு நான் நிறைய நேரங்களில் நினைக்கிறேன். ஒரு சின்ன வாழ்க்கை வந்தாலும் அதை நிம்மதியாகவும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். மனிதாபிமானத்தோடையும் அன்போடையும் மற்றவர்களுக்கு நன்றி உணர்வோடையும் மற்றவர்கள் உதவுறதுலையும் நம்ம வாழ்க்கையை வச்சுக்குவோம். நம்ம ஒரு இடத்துக்கு மேலே வந்துட்டோம்னா கீழே இருக்கணும் கை கொடுத்து மேலே தூக்குவோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் அன்பும் மனிதாபிமானம் நன்றி இது போன்ற மிகச்சிறந்த விஷயங்கள் வேறு எதுவுமே கிடையாது. அதற்காக நம்ம ஏமாளியாகவே இருக்கலாம், நம்ம வெகுளியாகவே இருக்கலாம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி அதில் கொடுங்க. நன்றி நண்பர்களே.